Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் எசாலம் கிராமத்தில் மயான பாதையை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதை அதிகாரிகள் கண்டு கொள்ளவில்லை என கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எசாலம் கிராமத்தில் மயானத்திற்கு செல்லும் பாதையையும் கிராமத்தில் உள்ள குளக்கரை பகுதியையும் சிலர் ஆக்கிரமித்துள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் ஆக்கிரமிப்பு குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் கிராம மக்கள் விழுப்புரம் ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திறனற்ற திமுக அரசு அதிகாரிகள் மக்கள் பிரச்சினைகளை தீர்க்காமல் மெத்தன போக்கில் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சிறுபாக்கத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிறுபாக்கத்தில் செயல்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் மற்றும் போதிய செவிலியர்கள் இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் சிகிச்சை பெற தனியார் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவலநிலை உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வருபவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இப்பகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக அமைச்சருமான கணேசனும் இது குறித்து கண்டுகொள்வதில்லை எனவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மருத்துவத்துறை சிறப்பாக செயல்படுவதாக கூறும் திறனற்ற திமுக சுகாதாரத்துறை அமைச்சர் இதுபோன்ற சம்பவங்களுக்கு என்ன பதில் கூறப் போகிறார் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். எங்களுக்கு போதிய செவிலியர் கிடையாது, போதிய டாக்டர் கிடையாது. இங்கே இருந்த டாக்டரை வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது உட்பட எங்களுக்கு டாக்டரே போடல. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக நாங்கள் மருத்துவர் இல்லாமல் ரொம்ப அவதிக்கு ஆளாகி போயிருக்கோம். நிறையா பேர் இங்கே ரொம்ப சிரமப்பட்டு திரும்ப ஜிஹெச்சில் போட முடியாமல் நாங்கள் தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணி உயிரை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எங்களுக்கு இங்கே ஏரியா எங்களுக்கு எங்கள் தொகுதி ஏரியா மந்திரி இருந்தும் எங்களுக்கு ஒன்றும் கண்டுக்கலை. என்ன கணேசன் மந்திரி தான் எங்களுக்கு அண்ணன் அவர் எங்கள் இந்த சிறுபாகத்தையே ஒரு இதாகவே பார்க்குறதே கிடையாது. தூத்துக்குடியில் விடியா திமுக அரசின் மீன்வளத்துறையை கண்டித்து விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் விசைப்படகுகள் மூலம் மீன்பிடித்து வரும் மீனவர்கள் காலை 5 மணிக்கு கடலுக்கு சென்றுவிட்டு இரவு 9 மணிக்குள் கரை திரும்ப வேண்டும் என்ற விதியின் கீழ் செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் மற்ற மாவட்டங்களில் உள்ளது போன்று ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதிக்க மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசின் மீன்வளத்துறை மீனவர்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசு பேருந்தில் பயணம் செய்த நிறைமாத கர்ப்பிணியை பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டு சென்ற அவலம் அரங்கேறியுள்ளது. வேலூர் மாவட்டம் ஜார்தான் கொள்ளை மலை கிராமத்தை சேர்ந்த நிறைமாத கர்ப்பிணி பெண் அரசு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது வாணியம்பாடி நெங்குத்தி டோல்கேட் அருகே அவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அறிந்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கொஞ்சம் கூட இரக்கம் இன்றி அவரை அப்பகுதியிலேயே இறக்கிவிட்டு சென்றனர். செய்வதறியாமல் தவித்த கர்ப்பிணி பெண்ணை டோல்கேட் ஊழியர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் சேர்த்தனர். அப்போது செல்லும் வழியிலேயே அவருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. கர்ப்பிணி பெண்ணிடம் இரக்கமற்ற முகத்தை காட்டிய திறனற்ற திமுக அரசின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் இரக்கமற்ற செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள மக்கள் அவர்கள் மீது அரசு நடவடிக்கை எடுக்குமா என கேள்வி எழுப்பியுள்ளனர்.